பணம் நெருக்கடி நீங்க ஏற்ற வேண்டிய தீபம். பங்குனி உத்திரம் என்பது அனைத்து தெய்வங்களுக்கும் உகந்த நாளாக கருதப்படுகிறது. அதிலும் குறிப்பாக முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. அப்படிப்பட்ட நாளில் நாம் முருகப்பெருமானை வழிபாடு செய்வதன் மூலம் நாம் வேண்டிய வரம் நமக்கு கிடைக்கும். அதிலும் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய பங்குனி உத்திரம் என்பதால் நம்முடைய பணம் தொடர்பான பிரச்சனைகள் அனைத்தும் நீங்குவதற்கு முருகப்பெருமானை நினைத்து ஏற்ற வேண்டிய தீபத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம். பொதுவாக பங்குனி உத்திர நாளன்று விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்களுக்கு திருமண வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்று கூறப்படுகிறது. திருமண வாழ்க்கையோடு மட்டுமல்லாமல் நாம் வேண்டிய வரம் நமக்கு கிடைப்பதற்கும் இந்த வழிபாட்டை நாம் செய்யலாம். அந்த வகையில் நம்முடைய பணம் தொடர்பான பிரச்சனைகள் அனைத்தும் தீர்வதற்கு இந்த வழிபாட்டை செய்யலாம். இந்த தீபத்தை ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று ராகு காலம் மற்றும் யமகண்ட நேரத்தை தவிர்த்து மீதம் இருக்கக்கூடிய எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். சொந்தமாக தொழில் செய்பவர்கள் அவர்கள் தொழில் செய்யும் இடத்தில் இந்த தீபத்தை ஏற்றுவதன் மூலம் தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்கி லாபம் உண்டாகும். மற்றவர்கள் தங்களுடைய வீட்டு பூஜை அறையிலோ அல்லது சமையல் அறையிலோ இந்த தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். இதற்கு ஒரு தாம்பூலத்தட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். மா இலை, வெற்றிலை அல்லது அரச இலை இவை மூன்றில் ஏதாவது ஒரு இலையை 6 என்ற எண்ணிக்கையில் எடுத்து சுத்தமாக கழுவி ஈரமில்லாமல் துடைத்து அதற்கு சந்தனம் குங்குமம் வைத்து அந்த தாம்பூலத்தட்டில் வைத்துவிட வேண்டும். பிறகு புதியதாக வாங்கிய 6 அகல் விளக்குகளில் சந்தனம் குங்குமம் வைத்து அந்த இலைக்கு மேல் வைத்துவிட வேண்டும். அந்த அகல் விளக்கில் நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றி கொள்ள வேண்டும். பிறகு அதே தாம்பூலத்தில் ஒரு பக்கத்தில் சிறிதளவு துவரம்பருப்பும் மற்றொரு பக்கத்தில் சிறிதளவு பச்சரிசியும் இன்னொரு பக்கத்தில் சில்லறை காசும் வைக்க வேண்டும். இவ்வாறு வைத்து முடித்த பிறகு அந்த தீப சுடரொளியை பார்த்தவாறு முருகப்பெருமானின் மந்திரமான ஓம் சரவண பவ என்னும் மந்திரத்தை 21 முறை கூற வேண்டும். பிறகு உங்களுக்கு இருக்கக்கூடிய பணப்பிரச்சனைகள் முற்றிலும் தீர வேண்டும் என்று முழு மனதோடு முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். இந்த தீபமானது அரை மணி நேரம் எரிந்தால் போதும். பிறகு குளிர வைத்து விடலாம். இதில் நாம் வைத்திருக்கக்கூடிய பச்சரிசி, துவரம்பருப்பு போன்றவற்றை சமையலுக்கு உபயோகப்படுத்தலாம். சில்லறை காசுகளை சுப செலவுகளுக்காக உபயோகப்படுத்தலாம். முழு மனதோடு முருகப்பெருமானை நினைத்து பங்குனி உத்திர நாளன்று இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்பவர்களுக்கு பணம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும். பங்குனி உத்திரம் அன்று முருகனுக்கு பிடித்த தினைமாவு விளக்கு போடுவது என்பது மிகவும் நல்லது. மாவிளக்கு போடுவது போலவே இதையும் செய்ய வேண்டும். தினை மாவில் கொஞ்சம் தேன், நாட்டு சர்க்கரையோ அல்லது வெல்லமோ சேர்த்து பிசைந்து மாவிளக்கு பிடிப்பது போலவே 2 தினைமாவு விளக்குகள் செய்து அதில் கொஞ்சம் நெய் விட்டு பஞ்சுத்திரி போட்டு தீபத்தை ஏற்றி முருகன் முன்பு காண்பிக்க நீங்கள் ஏற்றி வைத்திருக்கும் அந்த தினைமாவு ஜோதி ரூபத்தில் முருகன் உங்களுக்கு காட்சி தருவார். இது பக்தர்கள் மனதில் இருக்கும் நம்பிக்கை. இந்த பங்குனி உத்திரத்தன்று இந்த விளக்கை ஏற்றி ஜோதி ரூபத்தில் முருகனை காணலாம். நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டை செய்பவர்களுக்கு நிச்சயம் முருகன் தரிசனம் கிடைக்கும். இந்த விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு முருகனுக்கு உகந்த ஒரு பாடலையும் படியுங்கள்.